Hi, welcome to my channel. இது 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது 12th Commerce Chapter 1 concept வந்து Administration versus Management. So, Administration Management என்னது? So, நமக்கு 3 levels of management தெரியும். Top level management, middle level management and low level management. Top level management பார்த்தீங்கன்னா Board of Director, Chief Executive, General Managers இருப்பாங்க. Middle level management பார்த்தீங்கன்னா Production Manager, Purchase Manager, Sales Manager, Marketing Manager இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ லோவர் லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபோர்மேன், சூப்பர்விஷன், செக்ஷன் ஆஃபீஸர், சூப்பரிண்டென்ட் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்க்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் வித்தியாசம் என்ன? சிம்பிளாக மேனேஜ்மெண்ட்னா என்னன்னாக்கா அட்மினிஸ்ட்ரேஷனாக டாப் லெவல் பீப்புள், ஓகே, அவங்கள வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் என்னன்னா மிடில் லெவல். ஸோ மிடில் லெவல் தான் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன நினைப்போம், மேனேஜ்மெண்ட்னா இது வந்து டாப் லெவல் நினைப்போம். இங்கே அப்படி இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் தான் டாப் லெவல், மேனேஜ்மெண்ட் வந்து மிடில் லெவல். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறது தான் ஃபைனலைஸ். அவங்க பாலிசிஸ் ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணி வச்சுருவாங்க. இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும், யார் சொல்லுவாங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டு அது வந்து லோவர் லெவலுக்கு கொடுப்பாங்க. லைக் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ மிடில் லெவல் தான் மேனேஜ்மெண்ட்டு, ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் தட் இஸ் டாப் லெவல்கான கிட்டேருந்து வாங்கிட்டு ஸோ லோவர் லெவலுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ரைட். மேனேஜ்மெண்ட் வந்து எல்லாத்தையுமே லுக் ஆஃப்டர் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நான் சொன்னேன். ஸோ மேனேஜர் தான் ரெஸ்பான்சிபிள், பிகாஸ் அவர் தான் மீடியேட்டர். யாருக்கு மீடியேட்டர்? டாப் லெவலுக்கும் லோவர் லெவலுக்கும். ஸோ ரெண்டு அவங்க தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட்டில். இதுதான். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர், எம்டி இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ். நெக்ஸ்ட், மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃபர்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இது ஆல்ரெடி சொன்ன அட்மினிஸ்ட்ரேஷனாக டாப் லெவலில் இருப்பாங்க. அவங்க கொடுக்குற ஒர்க் எல்லாமே யார் எடுத்துக்குவாங்க? மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், எம்டி, சிஇஓ எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லுவாங்க. அதே மேனேஜ்மெண்ட்டில் யார் இருப்பாங்க? மேனேஜர்ஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஃபினான்ஷியல் மேனேஜர், அக்கௌண்டிங் மேனேஜர், டிஸ்ட்ரிபியூஷன், ரீசர்ச் எல்லாருமே வந்து வில் கம்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுதான் வித்தியாசம். இது வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்கோங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் த ஆப்ஜெக்டிவ். அவங்க தான் டாப் லெவல், ஓகே. மேனேஜ்மெண்ட் ஃபுல் ஃபஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கவர் பண்ணலாம். ஸோ இட் லேஸ் டவுன் த பாலிசிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ், இட் ப்ரிப்பேர்ஸ் த ஃப்ரேம்ஒர்க், இட் ப்ரொவைட் டைரக்ஷன், கைடன்ஸ் அண்ட் லீடர்ஷிப், இட் ப்ரொவைட்ஸ் கைட்லைன்ஸ். ஸோ அதே மேனேஜ்மெண்ட் பார்த்து அவங்க கொடுத்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க, கோஆர்டினேட் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டாக அவங்க கொடுக்குற எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கொடுக்கணும். அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். யார் ரெஸ்பான்சிபிள்? மேனேஜ்மெண்ட்டு. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டாப் லெவல் பார்த்தீங்கன்னா தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர், சிஇஓ, ஜிஎம், எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் மேனேஜ்மெண்ட் கீழே வருவாங்க, ரைட். இது வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இது டெக்ஸ்ட் புக்கில் இருக்க மாதிரி மீனிங். அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன், தே கம்ஸ் அண்டர் மிடில் லெவல். ஸோ மேனேஜர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்த ஒர்க் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த ஒர்க்கெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்கிறது வந்து மேனேஜ்மெண்ட். அட்மினிஸ்ட்ரேஷனாக யார்? குரூப் ஆஃப் பீப்புள். அவங்க ஆர்டரிங் அட்மின் பண்ணுவாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிங் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அத்தாரிட்டி பார்த்தீங்க மிடில் அண்ட் லோவர் லெவல், இவங்க டாப் லெவலில் இருப்பாங்க. ரோல் பார்த்தீங்க எக்ஸிக்யூட்டிவ், அவங்க கொடுத்த ஒர்க்கை பண்ணுறது. டிசிஷன் மேக்கர்ஸ் இவங்க அவங்க சொல்கிறது, அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறது தான் ஃபைனல். கன்சர்ன் வித் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், பாலிசி ஃபார்முலேஷன். ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன், மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் அண்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் த ஆக்டிவிட்டீஸ். அப்ளிகபிள் டு மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன். இங்கே எல்லாத்துலேயுமே அப்ளிகபிள் அட்மினிஸ்ட்ரேஷன். கவர்மெண்ட்டு, கிளப்ஸு, பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் எல்லாத்துலேயுமே இவங்க அப்ளிகபிள். மேனேஜ்மெண்ட் எப்படி டிசைட் who will do the work and how will be done. இதே அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க வாட் ஷுட் பி டன், என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், இவங்க எப்படி பண்ணணும், யாரெல்லாம் பண்ணணும். ஒர்க்கு பார்த்தீங்க மேனேஜ்மெண்ட். அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் ஃபார்முலேட் பண்ணுவாங்க. இவங்க வந்து அந்த பிளான்ஸை வந்து ஆக்ஷனில் காட்டுவாங்க. ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டை ஒர்க்கை மேனேஜ் பண்ணுவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு எப்படி பெஸ்ட்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் ரிசோர்ஸஸ் அது நினைப்பாங்க. கீ பர்சன் பார்த்தா மேனேஜர், அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர். represents இங்கே எம்ப்ளாயி, மேனேஜ்மெண்ட்டில் எம்ப்ளாயி.
அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தா ஓனர். ஓகே, ஒரு கேபிட்டல் போடுவார் அண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஃபங்க்ஷன் பார்த்தா எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் கவர்னிங், அங்கே லெகிஸ்லேட்டிவ் அண்ட் டிட்டர்மினிங். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.